வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி இறைச்சியில் சிக்கனில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோழி இறைச்சியை எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் சமைத்து எடுத்துக்கொள்ளணுன்ற அந்த வழிமுறைகளை முதல்ல நம்ம தெரிந்து கொள்வோம். சரியான பகுதிகளை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ கோழியினுடைய தோலை நீக்கிவிட்டு பயன்படுத்துவது மிகவும் நல்லது. தோல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கலோரிகள்லாம் அதிகமாக இருக்கிறதால அது உங்களுக்கு நல்லது கிடையாது. இப்போ சமைக்கக்கூடிய முறையில் பார்த்தீங்க அப்படின்னா பொரிக்கிறதையோ அல்லது அதிக எண்ணெயில் வறுக்கிறதையோ தவிர்த்துட்டு வேக வைத்து பாயில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நீராவியில் வேக வைக்கிறது, ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரில் செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லது. கறி குழம்பு மாதிரி வைத்து கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சமைக்கும் போது குறைந்த அளவில் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. கடலை எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்துறது இன்னும் நல்லா இருக்கும். கோழி இறைச்சியோடு நீங்கள் காய்கறிகளை சேர்த்து சமைக்கும் பொழுது அது முழுமையான ஊட்டச்சத்தையுமே கொடுக்கும். இப்போ நீங்கள் கடைகளில் விற்கக்கூடிய அந்த பதப்படுத்தப்பட்ட கோழி இறைச்சிக்கு பதிலாக நாட்டு கோழிக்கறி எல்லாம் அதிகமாக சாப்பிட பழகிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹை குவாலிட்டி புரோட்டீன், உயர்தர புரதச்சத்து கோழி இறைச்சியில் இருக்கிறதால தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். தசைகள் நமக்கு பலம் பெறும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழி இறைச்சியில் உடல் எளிதில் உறிஞ்சிக்கொள்ளக்கூடிய உயர்தர புரதங்கள், ஹை குவாலிட்டி புரோட்டீன்ஸ் நிறைந்திருக்கு. இது தசை வளர்ச்சிக்கும் திசுக்களினுடைய பழுது பார்க்கறதுக்கும் மிகவும் அவசியமாக இருக்கு. உங்களுடைய ஆயுள் மற்றும் தசைகளை பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயுளை அதிகரித்து தசைகளை தளர்ந்து விடாமல் உங்களுக்கு வலுவாக வைத்திருக்கும். குறிப்பாக வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய தசை குறைபாடு, சார்கோபீனியெல்லாம் தடுத்து உடலை உறுதியாக பராமரித்துக் கொள்ளணும். தசைகள் எப்போதுமே வலிமையாக இருக்கணும். தசை பிடிப்பு, தசை வலியெல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அளிக்கக்கூடியதுங்க கோழி இறைச்சி. ஸோ இம்யூன் பவரை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழி இறைச்சியை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய சூப், அந்த சிக்கன் சூப் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி உணவுகள் எல்லாமே சளி மற்றும் தொண்டை வலியினுடைய நிவாரணமாக இருக்கிறதுக்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுது. கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் ரத்த வெள்ளை அணுக்களினுடைய செயல்பாட்டை தூண்டுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸுடைய செயல்பாடு தூண்டப்படும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமாகவே நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நம்ம வலுப்படுத்திக் கொள்ளலாம். அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்கள் ஆரம்பித்து புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மளுடைய உடலை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மாதிரி எந்த நோயுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு கோழி இறைச்சி துணை புரியும். எலும்பு மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாங்க. போனு, டீத்தோடைய ஹெல்த் எல்லாம் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழி இறைச்சியில் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இது எலும்புகள் மற்றும் பற்களினுடைய அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மான நோய் வருவது தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கெல்லாம் அந்த கோழி நெஞ்சுக்கறியை நம்ம கொடுத்தோம், அவங்களும் அளவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்புகள் எப்போதுமே பலமாக தான் இருக்கும். அடிக்கடி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால்கள் தளர்ந்து போகிறது, தோள்பட்டை வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸில் ஆரம்பித்து அவங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கோ அந்த எல்லா பிரச்சனையுமே கியூர் பண்ணக்கூடியதாங்க கோழி இறைச்சி. இது கூடுதலாக உங்களுடைய பற்களையுமே பலப்படுத்தும் அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளுங்க. மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழி இறைச்சியில் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 போன்ற விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் நிறைந்திருக்கு. இது நரம்பு மண்டலத்தினுடைய சீரான இயக்கத்திற்கும் மூளையினுடைய செயல்பாட்டிற்கும் நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணும். அப்போ மூளை மற்றும் நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை தளர்த்தி உங்களுக்கு செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து நரம்பு செல்களை தூண்டி சுறுசுறுப்பாக உங்களை இயங்க வைக்கும். அந்த மன அழுத்தம், இது மாதிரி கவலை, படபடப்பு, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறணும். ஒட்டுமொத்தமாகவே உடல் நரம்பு மண்டலத்தை பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா கோழி இறைச்சி துணை புரியுங்க. உங்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு கோழி இறைச்சி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ கோழி இறைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ஹார்ட்டோடைய ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழியினுடைய பிரஸ்ட், அந்த கோழியினுடைய நெஞ்சுக்கறி இருக்குங்க இல்லையா, அது கொழுப்பு அற்ற பகுதி. அதில் நியாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் B3 அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்புறதுக்கும் உதவி பண்ணும். குறிப்பாக பார்த்தீங்க
பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிபி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது உடல் நரம்புகள் ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அது எதுவுமே நமக்கு வந்து கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது இருக்காது. ஸோ இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைத்து கொண்டே இருக்கும்போது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த நோயுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நலமோடு நீங்கள் இருக்கலாம். ஸோ இதய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா கோழி இறைச்சி உங்களுக்கு துணை புரியும். ப்ரிவென்ஷன் ஆஃப் அனீமியா, அதாவது ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, அயன் மற்றும் ஃபோலேட், இது மாதிரி சத்துக்கள் எல்லாமே ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்க வச்சு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுத்து ரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணும், குணப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணும். இப்போ நம்ம ஏன் இந்த இரும்பு சத்து ஃபோலேட் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா இதுதான் நம்மளுடைய உடம்புல குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரித்தா எப்படி ரத்த சோகை வந்து குணப்படுத்தப்படும் கேட்டிங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கும் போது தான் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஏன்னா ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்டிங் வந்து கரெக்டான அளவில் இருந்து ஆக்சிஜன் சப்ளை நமக்கு நடக்கிறதால தான் நம்ம சுறுசுறுப்பாக சிறப்பாக வந்து செயல்படுறோம், புத்துணர்ச்சியாக நம்ம இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கும். சோர்வாகவே நம்ம எப்பவும் இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம சுறுசுறுப்பாக இயங்கணும்னா கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளணும், அதாவது உடல் எடையை வந்து கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளணும், நிறைவு தன்மை நமக்கு வந்து கிடைக்கணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னா கோழி இறைச்சியை நம்மளுடைய டயட்டில் வந்து நம்ம சேர்த்துக் கொள்ளலாங்க. பசி ஹார்மோனை கோழி இறைச்சி வந்து நமக்கு வந்து கட்டுப்படுத்தும். கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான புரதம் வயிறு நிரம்பிய உணர்வை வந்து நீண்ட நேரம் நமக்கு வந்து கொடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலை கொடுக்கும். அதாவது உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் இருக்கிறதால அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அதே போல் அடிக்கடி பசி எடுக்கிறது தடுத்து தேவையற்ற துரித உணவுகள், குப்பை உணவுகள் இதெல்லாம் உட்கொள்வதை நம்ம வந்து குறைத்துக் கொள்ளலாம். இதனாலேயே ஏற்கனவே நம்மளுடைய உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரித்துக் கொள்ளலாம். ஸோ உடல் எடையை வந்து பராமரித்துக் கொள்ளலாம். கொழுப்பு குறைவாக இருக்கக்கூடிய கோழி இறைச்சியை நீங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் தசைகளினுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் இல்லாமல் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு, உடல் எடை உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, திசுக்களை உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கலாங்க. அமினோ அமிலங்களினுடைய ஆதாரமாக கோழி இறைச்சி இருக்கு. ஸோ கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் உடலினுடைய செல்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கும் புதிய திசுக்களை உருவாக்குறதுக்கும் உதவி பண்ணுது. செரிமான திறனையுமே கோழி இறைச்சி பெற்றிருக்கு. அப்போ சிவப்பு இறைச்சி இருக்குங்க இல்லையா, ரெட் மீட், அதை நீங்கள் வந்து கோழி இறைச்சியோட கம்பேர் பண்ணும்போது கோழி இறைச்சி எளிதில் செரிமானம் ஆகக்கூடியது. இது வந்து வயிறு தொடர்பான உடல் உபாதைகளை குறைத்து செரிமான மண்டலத்தை இலகுவாக வைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ணும். அதனால் உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் வந்து வலுப்படுத்திக் கொள்ளலாம் கோழி இறைச்சி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா. ஸோ எப்போதுமே உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுத்து சோர்வுகளை நீக்கி பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உங்களுடைய மனநிலை மற்றும் ஹார்மோன் சமநிலையை வந்து மேம்படுத்தி தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு வலுவாக வைத்திருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த கோழி இறைச்சியை வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.